அப்ப நான் பார்க்கும்பொழுது போன வருஷம் பொதுக்குழுல ரொம்ப ஒல்லியா இருந்தாரு. சுத்தமா அந்த அளவுக்கு அவரு சாப்பிட கூட இல்லை. பார்த்தாலே எல்லாரும் என்னை வந்து கேட்பாங்க, ஏமா சின்னையா அப்படி இருக்காரு, ஏமா சின்னையா அப்படி இருக்கிறாருன்னு வந்து கேட்பாங்க. ஒரு 717 மதுக்கடைகளை மூடி இருக்கிறார்கள். இது வேற யாராலையுமே செய்திருக்க முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சி செய்த தொடர் அழுத்தம், தொடர் போராட்டம், இதை பத்தி எத்தனையோ மேடைகளில் பேசி நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறோம். அதனாலதான் இதை கொண்டு வந்தாங்க. வேற யாருமே இதை பேச தயங்கினாங்க. ஏன்னா ஓட்டு போயிடும், வாக்குகள் கிடைக்காது, மேடையில் அதை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லி நம்மளை தடுத்தவங்க தான் அதிகம். ஆனாலும் விடாப்பிடியாக கொள்கையில் மிக தீவிரமான பற்றோடு அதை பற்றி நம்ம பேசி பேசி தான் இன்றைக்கு மதுக்கடைகள் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை, அதை மூடினாதான் நம்ம மகளிருக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு ஏற்படும் என்ற விஷயத்தை நம்மளால் கொடுக்க முடிஞ்சுது. இதெல்லாம் செய்ததுனால பெண்களுக்கு ஒரு ஒரு கொஞ்சமாவது நிம்மதி. இப்போ பார்த்தீங்கன்னா அதை பற்றி நாம் மதுக்கடைகள் மூடியது மட்டும் இல்லாமல் சந்து கடைகளும் பல இடங்களில் மூடி இருக்கிறாங்க. இதுவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சாதனை தான். இதனால் பெண்களுக்கு ஒரு மன நிம்மதி ஏற்பட்டிருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலை பற்றி எந்த ஒரு கட்சியிலுமே பேசியே இருக்க மாட்டாங்க. ஆனால் 20 வருடங்களாக காவிரி காப்போம், அப்புறம் வந்து பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை காப்போம், இப்படி எத்தனையோ விஷயங்களை பற்றி சுற்றுச்சூழலுக்காக பசுமை தாயகமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டு வருகிறார்கள். அப்பெல்லாம் நம்மளை திட்டுவாங்க, என்ன எதை கொண்டு வந்தாலும் இவங்க வேணான்னு சொல்றாங்களே, இதெல்லாம் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட், இதெல்லாம் தமிழகத்தின் வளர்ச்சிக்கான நிகழ்ச்சிகள் சொல்லுவாங்க. ஆனா இன்றைக்கு எல்லாரும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். மேகேதாட்டு அணை தேவையில்லை என்ற ஒரு விஷயத்தை தீர்மானமா எத்தனையோ அரசாங்கங்கள் போட்டிருப்பாங்க. ஆனா அதை பத்தி மக்களுக்கு தெரியவே இல்லை. ஆனா இன்றைக்கு மேகேதாட்டு அணை கட்டினால் தமிழகம் பாலைவனமாகிவிடும் என்ற அந்த உண்மையை உறக்க சொல்லிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். அது தொடர்ந்து சொல்லி கொண்டு வந்ததுனால தான் இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியிலும் பெண்கள் மத்தியிலும் அந்த விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. இல்லைன்னா மேகேதாட்டு வேண்டாம் அப்படின்னு ஒரு தீர்மானமாக தான் அது சட்டமன்றத்தில் இருக்கும். ஆனால் மக்கள் மனசுல போய் அது பதிஞ்சிருக்காது. இன்றைக்கு அதை பதிய வைத்தது பாட்டாளி மக்கள் கட்சியின் தொடர் போராட்டங்கள், நடைபயணங்கள், விழிப்புணர்வு பிரச்சாரங்கள், விழிப்புணர்வு கூட்டங்கள். இதை பத்தி எத்தனையோ நாம இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவர் அன்புமணி அவர்கள் வந்து அதை 3 நிமிஷம் வீடியோலாம் போட்டிருக்காங்க, ரீல்ஸ். அது எத்தனையோ பேர் அதை பொதுமக்கள் பார்த்து அதுக்கு லைக் எல்லாம் போடுறாங்க, போட்டுட்டு ஆமா கண்டிப்பா உண்மைதான். அதே போல பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சிக்கும் பொதுமக்கள் ஆதரவு அவ்வளோ அதிகமாக இருக்குது. இல்லைன்னா இளைஞர்களாம் அதை வந்து ரீட்வீட் பண்றதோ ஷேர் பண்றதோ லைக் பண்றதோ பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அது பிடித்திருக்கிறது, ஆமா இது உண்மை என்று நம்மை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியின் கடின உழைப்புக்கு கிடைத்த பரிசு தான் அது. அதை என்னைக்காவது ஒரு வேணா மீடியாக்கள்லாம் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா அதை நிறைய தொலைக்காட்சிகளோ பத்திரிகைகளோ பெரிய செய்தியாகலாம் அவங்க அதை போடுறதுக்கு அன்னைக்கு தவறி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு சமூக வலைதளங்கள்ல அதை மிகப்பெரிய செய்தியாக மக்களிடையே கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. சுற்றுச்சூழலை பற்றிய விழிப்புணர்வு, போதை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு, சமூக நீதி பற்றிய விழிப்புணர்வை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி என்றால் மிகையாகாது. இதற்கெல்லாம் நமக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு நிறுவனர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நம்முடைய மனமார்ந்த அவர்களுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வதில் நம்மெல்லாம் பெருமை கொள்கின்றோம். இதை வழிநடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய அன்பு தலைவர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை நாம் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதில் வந்து முக்கியமாக என்ன பண்ணணும்னா, நம்ம அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்ல வேண்டும் என்று எல்லாரும் பேசி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா மேடையிலையும் சரி கீழேயும் சரி ரொம்ப குறிப்பிட்ட அளவில் தான் வந்திருக்காங்க. ஆனால் நிறைய பெண்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள். நிறைய பெண்களுக்கு விஷயம் தெரியணும், அவங்களுக்கு நிறைய விஷயத்த சொல்லி கொடுக்கணும். அதுக்கு நம்ம கிளையாக நம்ம போய் நம்மளுடைய கொள்கைகளை எடுத்து செல்ல வேண்டும். நம்ம போய் கிளையில போய் அவங்ககிட்ட பேசணும். அப்ப பேசணும்னா நமக்கே நிறைய விஷயம் தெரியணும். அப்ப தினம் நம்மளுடைய கட்சி தலைவருடைய அறிக்கைகளை நாம் படிக்க வேண்டும். நம்முடைய தேர்தல் இப்போ உங்க எல்லாருக்கும் தெரியும், தேர்தல் அறிக்கையில அவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. அதே சமயம் இந்த பட்ஜெட்
வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கை, அது ஷேடோ பட்ஜெட்டு, ஷேடோ அக்ரிகல்ச்சர் பட்ஜெட், இதெல்லாம் நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்கள் போய் கிராமத்தில் பேச முடியும், பெண்களிடம் நிறைய விஷயத்தை சொல்ல முடியும். இதையெல்லாம் நம்ம சொல்லணும்னா நிறைய விஷயம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கிளையை நாம் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாரும் கிராமத்தில் கிளைக்கு போய் நீங்கள் பார்ப்பீங்க, அது எனக்கு தெரியும். இருந்தாலும் மாதம் மாதம் போகணும், இல்லை 3 மாதத்துக்கு ஒரு வாட்டியாக போகணும். இப்போ இன்னும் எளிதான விஷயங்கள் வந்து விட்டது. வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கிறாங்க. வாட்ஸ்அப் குரூப்ல விஷயத்தை சொல்லுங்க. எப்போ கேட்டாலும் என்ன சொல்லிடுறாங்கன்னா, எங்களுக்கு விஷயம் தெரியல, தகவல் தெரியல, எங்களுக்கு யாரும் சொல்லலை. அப்படி இருக்கவே கூடாது. இப்போ சாதாரண ஒரு விஷயத்த ஒரு பத்திரிகை செய்தியோ இல்லை ஒரு அறிக்கையோ, இல்லை இன்னைக்கு வந்து ஒரு மீட்டிங் நடக்குது, இன்னைக்கு ஒரு தகவல், இன்னைக்கு அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கிளை கூட்டம் நடக்கிறது, இல்லை ஒன்றிய கூட்டம் நடக்கிறதுனா தகவல் போய் சேர வேண்டும் என்றால் ஒரு வாட்ஸ்அப் குழு அமைச்சு அவங்களுக்கு தகவலை சொல்வது ரொம்ப ரொம்ப எளிது. அவங்க சொன்னால் வரத்துக்கு தயாராக இருக்கிறாங்க. அவங்க கிட்ட வேலை கொடுக்கறதுக்கு நம்ம அந்த அளவுக்கு நம்ம கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும். எல்லாருக்கிட்டையும் எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க, நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் அவங்கள பேர் சொல்லி நீங்க கூப்பிடுறீங்களே தவிர அடிக்கடி பார்க்குறமான்றது தான். அதனால இந்த கிளையை ஸ்ட்ரெங்தன் படுத்தணும். அதே சமயம் மகளிரை நாம் ஊக்குவிக்க வேண்டும். எத்தனையோ முன்னாடிலாம் எனக்கு நன்றாக தெரியும், மாவட்ட செயலாளர்களாகவே மகளிர் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க இல்லையா? நம்முடைய மகளிர்லாம் இருந்திருக்கிறாங்க. நம்மளுடைய நிர்மலா ராசா அம்மா இருந்திருக்கிறாங்க, காசாம்பு பூமாலை அம்மா இருந்திருக்கிறாங்க, சக்தி அம்மா இருந்திருக்கிறாங்க, ஜமுனா கேசவன் அக்கா இருந்திருக்கிறாங்க, செல்வி செல்வம் அக்கா இருந்திருக்கிறாங்க. இன்று எத்தனையோ மகளிர் மாவட்ட செயலாளர்களாக அவர்கள் பணிகளை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நம்ம செய்தாலே மகளிருடைய பங்களிப்பு அதிகமாக பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கும். இளைஞர்கள் பங்களிப்பு பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ ஆர்வமாக நம்மிடையே இருக்கிறாங்க. அதனால மகளிர் பங்களிப்பை நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் நாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல் நிறைய விஷயங்கள் வந்து ரீட்வீட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது சாதாரண விஷயமா தோணலாம், ஆனால் சமூக வலைத்தளங்களில் கண்டிப்பாக நம்முடைய தலைவரின் அறிக்கையோ நம்ம கட்சியின் செயல்பாடுகளை அதிகமாக பகிர வேண்டும். அதை நீங்கள் எல்லாருமே அப்படி செய்தாலே லட்சக்கணக்கில் வரும், லட்சக்கணக்கில் லைக்ஸ் வரும், ஷேர் வரும். அது அதை நாம் செய்ய வேண்டும். அது முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எனக்கு வந்து இப்போ இதெல்லாம் வந்து கட்சி ரீதியாகவும் தனிப்பட்ட ரீதியாகவும் ஒரு விஷயம். ஆனால் இது எனக்கு என்னன்னா, கடந்த ஒரு வருஷமாக நான் மருத்துவர் அன்புமணி அவர்களோட, அதே சமயம் நம்முடைய அன்பு சகோதரரோட பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன். அப்போ நான் பார்க்கும்பொழுது போன வருஷம் பொதுக்குழுல ரொம்ப ஒல்லியாக இருந்தார். சுத்தமா அந்த அளவுக்கு அவர் சாப்பிட கூட இல்லை. பார்த்தாலே எல்லாரும் என்னை வந்து கேட்பாங்க, ஏம்மா சின்னையா அப்படி இருக்காரு, ஏம்மா சின்னையா அப்படி இருக்கிறான்னு வந்து கேட்பாங்க. அந்த சமயம் அவரோடு கூட இருந்த என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்க கொடுத்த உற்சாகம், ஊக்கம் தான் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக, இரட்டிப்பு மகிழ்ச்சியாக ஒட்டுமொத்த குடும்பத்தோட பாட்டாளி சொந்தங்களோட நாம் ஒற்றுமையாக என்ற பொதுக்குழுவை நடத்தி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய கடின உழைப்புக்கு இன்றைக்கு மரியாதை இருக்கிறது, கண்ணியம் இருக்கிறது, மதிப்பு இருக்கிறது. மக்கள் நம்மை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக நாம் எல்லாம் ஒற்றுமையாக களப்பணி ஆற்றினாலே போதும், நிறைய விஷயங்களை நாம் சாதித்து கொள்ளலாம். தமிழ்நாட்டுக்கு நிறைய செய்ய வேண்டும் என்ற பெரிய குறிக்கோள் நமக்கு இருக்கிறது. அந்த குறிக்கோளை அடைய வேண்டும் என்றால் நிறைய விஷயங்களை நாம் ஒற்றுமையாக களப்பணி ஆற்றி எல்லோருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து, இளைஞர்களாக இருக்கட்டும், சின்ன பசங்களாக இருக்கட்டும், மகளிராக இருக்கட்டும், எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து, விவசாயம் என்று எல்லாவற்றிற்கும் முக்கியத்துவம் கொடுத்து நாம் வந்து பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை சொல்லி, நன்றிகளை மீண்டும் ஒரு முறை உங்களிடம் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நமது கட்சியினுடைய பொருளாளர் மரியாதைக்குரிய திலகபாமா அவர்கள்.